வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மரம் வெட்டுவதற்கான கோடாலி எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம இந்த கோடாலி தயார் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, டாரஸ் லாரியோட ஸ்ப்ரிங் பிளேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பிளேட்டு ரொம்ப டெம்பர் இருக்கும். இதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த டாரஸ் லாரியோட ஸ்ப்ரிங் பிளேட்டில் சுருள்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் இண்டு, அதுதான் இன்றைக்கி எடுத்து நம்ம செய்ய போகிறோம். 2 ஸ்ப்ரிங் பிளேட் எடுத்து அதில் இருக்கிற 2 சுருளையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணுறோம். இந்த சுருள்லேருந்து நம்ம ஒரு 6 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஹீட் பண்ணுறோம். அந்த சுருளான பகுதி இருக்குது இல்லைங்களா, ரவுண்ட் ஷேப்பு, அதுதான் கைப்பிடி ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு ஷேப்பு நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் இருக்கிற ஹோல்ஸ் சின்னதாக இருக்குது. அதை நம்ம கைப்பிடி பெருசாக போடுறதுக்காக அதை ஹீட் பண்ணி அதில் ஒரு சாஃப்ட்டு உள்ளே வச்சு அடித்து ஹோல்ஸை பெருசு பண்ணிக்கிறோம். தெரியுதுங்களா? அதே மாதிரி அது ஒன் சைடாக இருக்கிறத நம்ம ஹோல்ஸோட சென்ட்ரு வர மாதிரி இப்போ அடித்து அதை ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். இப்போ அந்த ஹோல்ஸு காம்பு மாட்ட போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம அடித்து அதை சரி பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கான ஒரு ஷேப்பானது வந்துடுச்சு. இதை மறுபடியும் அடித்து இன்னொரு சைடும் ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம். தெரியுதுங்களா? அந்த ஹோல்ஸ் கரெக்டாக வர மாதிரி 2 சைடும் நம்ம சுற்றியெல்லாம் தட்டி அதை சரி பண்ணிக்கிறோம். அடுத்தது அதில் இருக்கிற பெண்டெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இப்போ தட்டிகிட்ருக்கோம். டாரஸ் லாரியோட ஸ்ப்ரிங் பிளேட் ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா லைஃப் வரும். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸுக்கு சென்டராக இருக்கிற வெட்டு பகுதி வர அளவுக்கு நம்ம அதை பெண்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வாய்ப்பகுதி காய வைக்கிறோம். அதே மாதிரி மற்றொரு கோடாலி, 2 கோடாலி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதையும் அடித்து அந்த ஹோல்ஸை பெருசு பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேரில் போட்டு அடித்து கொஞ்சம் கேப் வர மாதிரி விரிச்சிட்டு மறுபடியும் அதை மேலேருந்து அடித்து இருக்கும்போது நமக்கு அந்த கேப் பெருசாகும். இப்போ அது சென்ட்ரல் பொசிஷனுக்கு வர மாதிரி அடித்து நம்ம அதை கரெக்ட் பண்ணுறோம். இதுக்கு ப்ராசஸ் நல்லா ஹீட் பண்ணி தான் செய்யணும். ஹீட் கம்மியாக நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் அது பெண்ட் பண்ணவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அதனால் எவ்வளோ ஃபுல்லாக ஹீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். அதே சமயம் எல்லோ கலருக்கு மேலே ஹீட் ஆச்சுன்னா இது ஒரு உருகக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடும். அப்புறம் மத்தாப்பு மாதிரி பொரிஞ்சு எக்கு அப்புறம் எப்படி சொல்கிறது, வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஹீட் பண்ணியாச்சு. அடுத்தது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சம் அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டைமும் ஹீட் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த சாஃப்ட்டில் போட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி மிதையுன்னு சொல்லுவாங்க, வெட்டும் மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் நம்ம அது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி அடித்து எடுக்கிறோம். அந்த மிதைன்றது ஷார்ப்பாக இருக்காது. ஷார்ப்பாக இருந்தால் அது வெட்டிடும். அதனால் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி தான் நம்ம அதை வெட்டும் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது நம்ம மடக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ் தான். இதுக்கு நம்ம கட்டரையும் யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதில் இருக்கிற பெண்டெல்லாம் ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அடுத்தது வெட்டக்கூடிய வாய்ப்பகுதியை உருவாக்க போகிறோம். இந்த ஸ்ப்ரிங் பிளேட் நல்லா தப்பமாக இருக்கிறதுனால நம்ம அதை 2-3 டைம் ஹீட் பண்ணி தான் அந்த வெட்டும் பகுதியை உருவாக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்கான பகுதி ஹீட் பண்ணி அது இப்போ ஹீட் ஆகிடுச்சு. அடுத்தது அது வாய்ப்பகுதியை அடித்து நீட்டிக்கிறோம். இப்போ ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வரணும். அதனால் லைட்டாக தூக்கி பிடிச்சி வளைஞ்ச மாதிரியே நம்ம வாய் பகுதி வெட்டும் பகுதியை அகலப்படுத்துகிறோம்.
கொஞ்சம் ஒடுக்கி அகலப்படுத்தினா தான் அகலம் கம்மியாக வரும். இல்லைனாக்கா வந்து பட்டை வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அகலம் போயிடும். ரொம்ப அகலம் வராத அளவுக்கு நம்ம வந்து அடித்து இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம். இது அடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஹேமர் மிஷின் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஹேமர் மிஷின் வந்து டீலராக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்கு வேணுனாலும் ஹேமர் மிஷின் நம்மக்கிட்ட வந்து சேல்ஸுக்கு இருக்குது. நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு வந்து டீலர் ரேட்டுக்கே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நான் சொல்லிங்களா, கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி வரணும் ஃப்ரண்ட் போர்ஷனு, வளைஞ்ச மாதிரி. அப்போ தான் வந்து வெட்டும்போது ஸ்லிப் ஆகாமல் கரெக்டாக இருக்குன்றதுனால வளைச்சி விட்டு மறுபடியும் அதை வந்து வாய்ப்பகுதியை வந்து அடித்து எடுத்துக்கிறோம். வெட்டக்கூடிய வாய்ப்பகுதி வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது வந்து அது வந்து ஃபினிஷிங் பண்ணணும். அது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அந்த முனைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக வெட்டி எடுத்தோம்னா அந்த எட்ஜ் எல்லாம் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா அந்த பிசுரை வந்து இப்போ வெட்டி எடுக்கிறோம். இதுக்கு வந்து வெட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம வெட்டி எடுத்தோம். அடுத்தது வந்து இது ஃபினிஷிங் தட்டிக்கிறோம். ஃப்ரண்ட் சைடு எப்போவுமே வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து இன்னொரு கொடாலி. இதையும் வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி நம்ம அடிக்கணும். அகல போடும்போது ஃப்ரண்ட்டு வளைஞ்சி வந்துடும். அதே மாதிரி பேக் சைடு ஃப்ரண்ட்டு பார்த்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கணும். இது திக்னஸாக இருக்கிற பட்டன்றதுனால கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. இப்போ 2 குறடு போட்டு நம்ம பிடிக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸாக இருக்குது. மறுபடியும் ஹீட் பண்ணிக்கிறோம். முன்னே ஃபஸ்ட்டு அடித்து வச்ச கொடாலியை வந்து நம்ம வந்து வாய்ப்பகுதியை வந்து ஃபினிஷிங் தட்டிகிட்ருக்கோம். நல்லா ஷார்ப்னஸ் வர மாதிரி. அப்போ தான் நம்ம வந்து மெலிசாக இருந்தால் வெட்டினாக்கா நல்லா வந்து வெட்டி இறங்கும். அதுக்காக தான். அதே மாதிரி கோடாலி நல்லா வெயிட்டான கோடாலி இது. எவ்வளோ பெரிய மரம்னாலையும் கரெக்டாக கதுப்பு வச்சு வெட்டினோம்னா வெட்டிடலாம். இந்த கோடாலி வந்து மரம் வெட்டுறதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் புழக்கிறதுக்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விறகு புழக்கிறதுக்கு இந்த வெட்டு கோடாலி வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விறகு சரியான முறையில் இதை வச்சு புழக்க முடியாது. இது திக்னஸ் அதிகமான பட்டை, டாரஸ்ட் பட்டை. நாங்கள் மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கு வந்து ஹேமர் மிஷின் தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு யாருக்கு ஹேமர் மிஷின் தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஹீட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அது ஃபினிஷிங் தட்டுவோம். இப்போ வாய் வெட்டும் பகுதியானது மெலிசாக தட்டியாச்சு. தின் சைஸில் இருக்கிற மாதிரி. அப்போ தான் வந்து வெட்டுறதுக்கு நல்லா ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து ஃபினிஷிங் தட்டிகிட்ருக்கோம். அதில் இருக்கிற பெண்டெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அது ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்து வெட்டுறதுக்கு கரெக்டாக வெட்டி இறங்கும். இல்லைன்னா ஸ்லிப் ஆகும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால். ஓகேங்களா? இப்போ இந்த கொடாலியானது 2 கொடாலி உருவாக்கப்பட்டது. அடுத்தது வந்து நம்ம கிரைண்டிங் மிஷினில் கிரைண்டிங் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பு பண்ணணும். இப்போ வந்து அதில் இருக்கிற மேடு பள்ளமெல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 2 கொடாலி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து கிரைண்டிங் மிஷினில் நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு சைடில் இருக்கிற பிசர்லாம் தேய்ச்சிட்டு அடுத்தது வந்து வெட்டக்கூடிய வாய்ப்பகுதி வந்து கிரைண்டிங் மிஷினில் நம்ம ஷார்ப் பண்ண போகிறோம். இப்படி தான் ஷார்ப் பண்ணோம். அனுபவம் இல்லாத யாரும் மிஷின் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஹேண்ட் கிரைண்டிங் மிஷின் எல்லாமே ஆபத்தான மிஷின்.
பழக்கம் இல்லாதவங்க ட்ரை பண்ணால் ஏதோ ஒரு வகையில் ஸ்லிப் ஆகிடும், ஒரு இன்சிடெண்ட் ஆகிடும். இப்போ வந்து 2வது கோடாலி வந்து கரெக்டாக வாய்ப்பகுதி மறுபடியும் கிரைண்டிங் மிஷினில் வந்து ஷார்ப்னஸ் பண்ணுறோம். இப்போ ஷார்ப்னஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஃபைலில் வச்சு நம்ம ஃபைல் பண்ணிக்கணும். அதாவது அறத்தை வச்சு ராவி எடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெட்டக்கூடிய வாய்ப்பகுதி வந்து அறத்தில் நம்ம ஃபைல் பண்ணும்போது ஒரே திக்னஸில் முனி முதல் அடி வரை கரெக்டாக ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள். ஆனால் கிரைண்டிங் மிஷினில் நம்ம பண்ணோம்னாக்கா கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கும். அதை வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து சரி பண்ணுறோம். ஃபுல்லாக நம்ம அறத்துலேயே ஃபைல் பண்ணங்கனாக்கா டைமிங் அதிகம் எடுத்துக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் கிரைண்டிங் மிஷினில் நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணிவிட்டு ஃபைல் பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும் அந்த ஒர்க்கு. தெரியுதுங்களா? இப்போ வந்து நமக்கு ஒரே லெவலாக கிடைக்கும் வெட்டக்கூடிய பகுதி. இப்போ அதில் இருக்கிற அந்த பிசர்னு சொல்லுவாங்க, அதை வந்து மடித்து தேய்ச்சி எடுத்துடுறோம். அதே மாதிரி இன்னொரு கோடாலியும் வந்து ஃபைல் பண்ணுறோம். மேக்ஸிமம் கத்திக்கு வந்து அறத்தை யூஸ் பண்ணுற வரைக்கும் கத்தி வந்து ஷார்ப்னஸ்ஸு ஒரே லெவலாக இருக்கும். அதே சமயம் நம்ம தீட்டும்போது வந்து மேலே தூக்கி தீட்டிடக்கூடாது. எந்த ஒரு கத்தியும் சரி, கோடாலியும் சரி, அதே மாதிரி மரம் வெட்டுற கத்தி, கசாப்பு கத்தி, இதெல்லாம் வந்து கத்தியை ரொம்ப தூக்கி தீட்டக்கூடாது. லைட்டாக கத்தி வந்து ஃப்ளாட்டாக படிஞ்சேற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி லைட்டாக தூக்கி நம்ம தீட்டும்போது கரெக்டாக ஷார்ப்னஸ் இருக்கும், நல்ல மெலிசா. இப்போ 2 கத்தியும் நம்ம ஃபைல் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம ஹேண்ட் கிரைண்டிங்கில் மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். இதனால் மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே போயிடும். அதே மாதிரி மேடு பள்ளம் எல்லாமே ஓரளவுக்கு க்ளீனாக தேய்ச்சிடலாம். அப்போ வந்து தீட்டும்போது உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ்ஸு ஒரே ஃப்ளாட்டாக தெரியும், இல்லைனா குழியாக தெரியும். அதனால் நம்ம தேய்ச்சிட்றோம். 2 கோடாலியும் அதே மாதிரி தேய்க்கிறோம். தேய்ச்சி முடிச்சதும் அடுத்தது வந்து நம்ம டெம்பர் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணுன்றதுக்காகவும் நம்ம மேலே இருக்கிற டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். தீட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். சேம் டைமில் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு லுக்காகவும் இருக்கும். கொஞ்ச நாள் ஆனாலும் இது வந்து கருத்துடும். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கருக்காது. யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சோம்னாக்கா மேலே துரு பிடிச்சி அது வந்து ஈரப்பட செய்ய மேலே துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ வந்து மேலே இருக்கிற பிளாக் எல்லாமே தேய்ச்சி எடுக்கிறோம். அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெம்பர் போட போகிறோம். மேலே இருக்கிற அந்த பிசரு எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். ஒரு ஃப்ளாட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம கிரைண்டிங் மிஷின்லேயும் தேய்ச்சாச்சு. அடுத்தது ஃபைலும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பர் போட போகிறோம். டெம்பர் போடுறதுக்கு நம்ம ஹீட் பண்ணி தான், தண்ணியை வச்சு தான் டெம்பர் போட போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஹீட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து தண்ணி வந்து வாய்ப்பகுதி மட்டும், நம்ம எட்டக்கூடிய பகுதி மட்டும் அது ஹீட்டாக இருக்குது இல்லையா, ஒரு இன்ச்சு வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நம்ம டெம்பர் ஃபுல்லாக ஏறும். அந்த 1 இன்ச்சு மட்டும். மறுபடியும் கொஞ்சம் அந்த ஹீட்டுக்கு டெம்பர் ஆறுனதும் மறுபடியும் தண்ணி விட்டோம்னா ஒரு நார்மலாக வெட்டும்போது அது உடையாத அளவுக்கு டெம்பர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். முடிஞ்சிங்களா? அடுத்தது அதே சேம் வாய்ப்பகுதியை வந்து தண்ணி விட்டு டெம்பர் கொடுக்குறோம். இது முடிஞ்சதும் நம்ம பாலிஷ் போட்ட மாதிரி அந்த ஃப்ளாப்பி டிஸ்கை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோம். முடிஞ்சது டெம்பர் ப்ராசஸ்ஸு. அடுத்தது வந்து நம்ம ஒரு பாலிஷ்க்காக தேய்க்கிறோம். அதே சமயம் மேலே இருக்கிற டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக தேய்க்கிறோம். நம்ம தேய்ச்சிட்டோம்னாக்கா தீட்டும்போது உங்களுக்கு கோடாலி வந்து வாய்ப்பகுதி ஒரே ஃப்ளாட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும். ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கணும் ஃப்ளாப்பி டிஸ்க் போட்டு. இப்போ டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடும். மேலே இருக்கிற பிளாக்காக இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி அதில் இருக்கிற பள்ளம் இதெல்லாம் வந்து தெரியாத அளவுக்கு கரெக்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கனாக்கா ஹீட் ஆகிட்டு அதில் இருக்க டெம்பர் போயிடும். அதனால் கோடாலி வந்து ஹீட் ஆகாத அளவுக்கு தேய்க்கணும். தெரியாதவங்க யாரும் ஹேண்ட் கிரைண்டிங் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆபத்தான பொருள். அனுபவம் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது
அந்த வாய்ப்பகுதியில் பட்டு அடிச்சிச்சுனாக்கா கட்டாகி நம்ம காயத்தை உருவாக்கிடும். அதனால் யாரும் தெரியாதவங்க இதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சுச்சு. இப்போ தேய்ச்சிட்டோம். அடுத்தது வந்து காம்பு போட போகிறோம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க காம்பு எடுத்துகிட்டு பேப்பர் மிஷினில் ஃபுல்லாக மேலே தேய்ச்சி போகிறோம். கை கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி கை ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ முடிஞ்சு. அடுத்தது காம்பு மாட்டியாச்சு. அடுத்தது இன்னொரு காம்பு அதே மாதிரி சேம் ஃபுல்லாக நோசிங் பண்ணி எடுத்துகிட்டு தேய்ச்சிட்டு நம்ம மாட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இது முடிஞ்சு. அடுத்தது வந்து அடித்து காம்பு வந்து டைட் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதே சமயம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.